வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 16/7/2025 ஒட்டன்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. ஏன் இந்த டைம் ரிப்போர்ட் போடுறேன்னு சில பேர் நேற்று கேட்டிருந்தீங்க. 10 மணிக்கு மேலே தான் ஒட்டன்சித்திர மார்க்கெட் ரிப்போர்ட் வருங்க. அப்போ தான் மிளகா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிருங்க. அது உடனுக்குடன் போடுறேங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தல் தக்காளி 250 to 270ங்க. இதர காஞ்சனா சாகோ தக்காளி 230-40க்கும் மதன் தக்காளி 230-40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை 2 டைப்பாக வருதுங்க. சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் வந்து 55 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மீடியம் சைஸ் சம்பா 40 ரூபாய்க்கும், புது உருண்டை 54க்கும், பழைய உருண்டை பார்த்தீங்கன்னா 42க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. பஞ்சுக்கோழி அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சாதாரண பட்டை அவரை பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15க்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாயிலிருந்து பீட்ரூட் வந்து விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெங்காயங்க ஒட்டன்சித்திர மார்க்கெட் மட்டுமின்றி அனைத்து மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா வெங்காய விலை சற்று சரிவாக இருக்குதுங்க. என்ன காரணம்னா தொடர்ந்து லோக்கல் மற்றும் காய் வெளியூர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 1 கிலோ 30 to 40க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க. நாற்றுக்காயும் சரிங்க, நடவு காயும் சரி 30 to 40ங்க. பெரிய வெங்காயம் 15 to 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ சராசரியாக ஃபஸ்ட் குவாலிட்டி 140க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு கட்டைகள் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக பவானி 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க பச்சை பயிரும்பாங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 28க்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை 20 ரூபாய்க்கும், செடி முருங்கை 18க்கும், மரத்துக்காய் 13 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவக்காய் இருந்தால் 18 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பேப்பர் சுரை 10 ரூபாய்க்கும், பந்தல் சுரை 15 ரூபாய்க்கும், தரையில் வர்ற சுரை 8 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டைக்காய் இருந்தால் இன்றைக்கி வெண்டைக்காய் விலை உயர்வுங்க. அதிகபட்ச விலையாக 35 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க 15 ரூபாயிலிருந்து 1 கிலோ 27 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம் பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் தெளிவான பழம் இருந்தால் அதிகபட்ச விலையாக 50 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க, அதே விலை தானுங்க. 13 ரூபா குட்டை ரகம், நெட்டை ரகம் 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரைக்காயும்பாங்க 1 கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 8 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 7 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை விலையை மாறுபடுங்க அரசாணிக்காய் பூசணிக்காயும். தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையட்டுங்க. நன்றி, வணக்கம்.